டேஷ் என்பது ஒரு குறிப்பிட்ட பணியைச் செய்வதற்கான குறிமுறைத் தொகுதியாகும். ஏ. அளபுருக்கள். பி. செயற்கூறு. சி. இனக்குழு. டி. அடையாளம். விடை பி. செயற்கூறு. முன் வரையறுக்கப்பட்ட செயற்கூறுகள் டேஷ் எனவும் அழைக்கப்படுகின்றன. ஏ. பயனர் வரையறுக்கும் செயற்கூறுகள். பி. தற்சுழற்சி செயற்கூறுகள். சி. உள்ளிணைந்த செயற்கூறுகள். டி. லாம்டா செயற்கூறுகள். விடை சி. உள்ளிணைந்த செயற்கூறுகள். PHP-இல் ஒரு செயற்கூறை வரையறை செய்வதற்கான சரியான கட்டளை அமைப்பு எது? A. Function. Function name. Open curly braces. Code to be executed. Close curly braces. B. Function. Open curly braces. Close curly braces. C. DEF my function. D. None of the above. விடை A. Function. Function name. Open curly braces. Code to be executed. Close curly braces. PHP-இல் பயனர் வரையறுக்கும் செயற்கூறு டேஷ் என்ற சிறப்புச் சொல்லுடன் தொடங்க வேண்டும். A. Function. B. DEF. C. Defined. D. Funct. விடை A. Function. PHP-இல் ஒரு செயற்கூறை அழைப்பதற்கான சரியான கூற்று எது? A. Function name. B. Call function name. C. Execute function name. D. Run function name. விடை A. Function name. PHP-இல் அணி என்றால் என்ன? A. அணி என்பது ஒரு தரவினமாகும். B. இது ஒற்றை மாறியில் ஒன்றுக்கு மேற்பட்ட மதிப்புகளை தேக்கி வைக்கிறது. C. அணியின் உறுப்புகள் வேறுபட்ட தரவினங்களைக் கொண்டதாக இருக்கலாம். D. மேற்கண்ட அனைத்தும். விடை D. மேற்கண்ட அனைத்தும். PHP-இல் எத்தனை வகையான அணிகள் உள்ளன? A. 2. B. 3. C. 4. D. 5. விடை B. 3. PHP-இல் சுட்டெண் கொண்ட அணியின் முதல் உறுப்பு டேஷில் தொடங்கும். A. 0. B. 1. C. 2. D. 3. விடை A. 0. PHP-இல் 5 உறுப்புகளைக் கொண்ட சுட்டெண் கொண்ட அணியில் மூன்றாவது உறுப்பின் சுட்டெண் எது? A. 2. B. 3. C. 4. D. 5. விடை A. 2. PHP-இல் சுட்டெண் கொண்ட அணியை எவ்வாறு உருவாக்குவாய்? A. காற்புள்ளியால் பிரிக்கப்பட்ட மதிப்புகளை சதுர அடைப்புக்குறிகளுக்குள் கொடுப்பதன் மூலம். B. அரே என்னும் செயற்கூறை பயன்படுத்துவதன் மூலம். C. காற்புள்ளியால் பிரிக்கப்பட்ட மதிப்புகளை நெளிவு அடைப்பு குறிக்குள் கொடுப்பதன் மூலம். D. A மற்றும் A இரண்டும். விடை D. A மற்றும் A இரண்டும். PHP-இல் சுட்டெண் கொண்ட அணியில் உள்ள உறுப்புகளை எவ்வாறு அணுகலாம்? A. அணியின் சுட்டெண் மதிப்பை சதுர அடைப்புக்குறிகளுக்குள் கொடுப்பதன் மூலம். B. அணியின் திறவுகோலை சதுர அடைப்புக்குறிகளுக்குள் கொடுப்பதன் மூலம். C. அணியின் சுட்டெண் மதிப்பை நெளிவு அடைப்புக்குறிகளுக்குள் கொடுப்பதன் மூலம். D. அணியின் திறவுகோலை நெளிவு அடைப்புக்குறிகளுக்குள் கொடுப்பதன் மூலம். விடை A. அணியின் சுட்டெண் மதிப்பை சதுர அடைப்புக்குறிகளுக்குள் கொடுப்பதன் மூலம்.